பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, பிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தேரியில் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக். இந்த ஹைட்ராலிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். இதில் பார்ட் 1ல் ஒரு 23 கொஸ்டின் இருக்குது. அதில் நம்ம எக்ஸாமுக்கு ஹைட்ராலிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின் நம்மளுக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஹைட்ராலிக் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி. இது எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் ஈஸியாகவே பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் எப்படி இருக்கும், இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதோடைய படம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ராலிக் ஜாக் இருக்குது. இந்த ஜாக் பார்த்திங்கன்னா ஒரு இன்லெட் அவுட்லெட் இருக்கும். அது இன்லெட் பார்த்திங்கன்னா 5 வரைக்கும் இருக்கலாம். 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி அவுட்புட்டு பார்த்திங்கன்னா அந்த பைப் பார்த்திங்கன்னா 1 or 2 3 வரைக்கும் இருக்கும். அதுவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த பைப் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராலிக்னு என்னென்னா திரவத்தை வச்சு இயங்கக்கூடியதான் ஒரு ஹைட்ராலிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நீர், அதாவது ஒரு திரவம் லிக்விடை வச்சு அந்த லிக்விடுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் ப்ரெஷர் கொடுத்து ஒரு லோடை நம்ம ஏற்றலாம் இறக்கலாம். இது ஒரு ஹெவி டியூட்டி மாதிரி தான் ஹைட்ராலிக்ங்கிறது. அதாவது நியூமரிக்னு ஒன்று அடுத்த வீடியோ சப்ஜெக்டில் ஒன்று நடத்துகிறேன். நியூமரிக் லைட் டியூட்டி, ஹைட்ராலிக் ஹெவி டியூட்டி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு திரவத்தை வச்சு நம்ம இன்னொரு திரவத்தை கடத்துறதுக்கு, டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு, இதுதான் ஹைட்ராலிக் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திரவம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு திரவம் தான் மூவ் ஆகும். இந்த பாருங்கள், இந்த 2 பைப் ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு பைப்பில் ஃபஸ்ட்டு திரவம் இங்கேருந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியோடு தான் ஃபஸ்ட்டு போகும். என்றைக்குமே திரவம் மெக்கானிக்கல் எனர்ஜியோடு போய் தான் ஒரு இடத்துல போயிட்டு அது என்ன செய்யுதுன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷராக மாறும். அப்போ தான் நம்ம லோடை என்ன செய்யும், ஏற்றவே இறக்க முடியும். இப்போ இது வரைக்கும் திரவம் இது வரைக்கும் பாஸ் பண்ணி ஃப்ளோ ஆகி, ஸோ இங்கே ஒரு எஃபெக்ட் கொடுக்கல. இதுதான் மெக்கானிக்கல், இதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு ஆன பிறகு இங்கே தான் என்ன செய்யுது, அப்படி இங்கே மூவ் ஆகி இங்கே தான் ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறும். நல்ல ஒரு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். அதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறும். ஸோ இங்கே எஃபோர்ட் கீழே வரும்போது என்ன நடக்கும், இப்போ இந்த லிக்விட் ஃப்ளோ ஆகி இங்கே வருது வச்சிங்களா. ஸோ இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்குது, ஸோ அதாவது என்ன நடக்குன்னா, இப்போ நம்ம இதை ஃப்ரெஷ் எஃபோர்ட் இது கீழே கொடுக்கும்போது இந்த இதில் கொடுக்கும்போது இது லாக் ஆகிரும். இது லாக் ஆகிரும். லாக் ஆனோன்னு என்ன செய்யணும், இந்த லிக்விட் இங்கே போகும். இங்கே போயிட்டு இது ஓப்பன் ஆகும்னா இந்த ஃபோர்ஸில் என்ன செய்யும், இங்கே அவங்க அழுத்த போது லோடு மேல் நோக்கி போகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா, இங்கே திருப்பி இந்த எஃபோர்ட் மேலே வரும்போது, இந்த எஃபோர்ட் மேலே வரும்போது என்ன செய்யும்னா, ஸோ இது க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ் ஆன பிறகு என்ன செய்யும்னா, இந்த லோடு கீழே இறங்கும்போது, இந்த லோடு கீழே இறங்கும்போது என்ன செய்யணும், இது ஓப்பன் ஆகி திருப்பி இந்த வழியாக இங்கே வந்துடும். இதுதான் ரீசர்க்குலேஷன் தான் ஃபுல்லாகவே. இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து லிக்விடை என்ன செய்யுதுன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை மாற்றி ஹைட்ராலிக்ங்கிற ஒரு சிஸ்டம் இயங்குது. இதுதான் ஹைட்ராலிக் சிஸ்டம். நியூமேட்டிக் சிஸ்டம்னு அடுத்த வீடியோவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஏர், காற்று மூலமாக, அதுவும் இதே தான். அது லைட் டியூட்டி ஒர்க்கு, அதுவும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அது லைட் டியூட்டி ஒர்க்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏர் அல்லது கேஸ், இந்த ரெண்டும் வச்சு தான் என்ன செய்யும், ஒரு வேலையை செய்யும். ஸோ இதான் ஹைட்ராலிக் இதனுடைய அமைப்பு. இதை பார்த்துடுங்க. இதை பார்த்துட்டு நம்ம இப்போ ஒரு மாதிரி கொஸ்டினில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் ஹைட்ராலிக் பம்ப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் பம்மில் கன்வெர்ட் ஆகக்கூடிய, அதாவது ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகக்கூடியது எந்த எனர்ஜி கேட்காங்க. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு ஹைட்ராலிக் பம்பில் எப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹைட்ராலிக் பம்பில் எப்போவுமே பார்த்திங்கன்னா விச் எனர்ஜி, எந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது, எந்த எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஹைட்ராலிக் பம்பில் என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ஹைட்ராலிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இது பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
டி தான் ஆன்சர். இதுதான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி டு ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு. இந்த படம் வந்து ஒரு சிலிண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராடு, இப்போ சிலிண்டர் ராடு. ஸோ இங்கே இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா முட்டிட்டு நிற்கிது. அதாவது பிஸ்டன் வந்து முட்டிட்டு நிற்கிது. ஸோ இந்த சைடு பிஸ்டன் இல்லை. அப்போ ஒரு சைடு தான் பிஸ்டன் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங், இந்த இந்த மாதிரி போகுதில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு மூலமாக என்ன செய்யுது, பிஸ்டன் ராடு வந்து மூவ் ஆயிரு, பிஸ்டன் வந்து இங்கே வந்து நிற்கிது, இந்த இடத்துல நிற்கிது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு பிஸ்டன் இல்லாதனால இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங்கு. அதுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். இது சிலிண்டரு, அதில் வந்து சிங்கிள் ஆக்டிங். இந்த இடத்துல பிஸ்டன் நிற்கிது, இங்கே பிஸ்டன் இல்லை. அப்போ இங்கேயும் இருந்துச்சு, இந்த இடத்துலையும் இருந்துச்சுன்னா அது வந்து டபுள் ஆக்டிங். ஸோ இங்கே இல்லாதனால இது சிங்கிள் ஆக்டிங் மட்டும், இங்கே மட்டும் தான் பிஸ்டன் முட்டிட்டு நிற்கிது. ஸோ அப்போ சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங் இருக்கிறனால ஸ்ப்ரிங் சார்ஜ். அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, which valve is used to permit fluid flow in one direction and plug flow in opposite direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு டேரெக்ஷன் ஃப்ளோ ஆகும்போது ஒரு டேரெக்ஷனில் இருக்குது. அந்த ஃப்ளோ வந்து பிளாக் ஆகும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது நம்ம என்னென்னா என்ன கொஸ்டின் வரும்னா, ஃபஸ்ட்டு வால்வு, அதாவது என்ன வால்வுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன வால்வுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ இது வந்து பிஸ்டன், இது ஒரு ராடு. ஸோ இதில் வந்து ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது. அதாவது இந்த பிஸ்டன் இந்த இடத்துல இருந்து இது இங்கே வரும்போது என்ன செய்யுதுன்னா, இந்த இடத்துல பாதி தூரம் வரும்போது ஒரு டைரெக்ஷன், அதாவது மேலே போகுதுன்னு வச்சிங்களேன், மேலே போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாதிலேருந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் இங்கே வரும்போது, இந்த லாஸ்ட் வரும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ரெண்டாவது ஒரு டைரெக்ஷன் வந்து என்ன செய்யுதுன்னா கீழே வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு ஃப்ளோ பாயும்போது, ஸோ ஒரு எண்ட்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வரும்போது, ஸோ ரெண்டு ஆக்டிவ் கொடுத்தா, அதாவது டைரெக்ஷன் வந்து அப் அண்ட் டவுனில் இருந்துச்சு, அல்லதுனா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன வால்வு பார்த்தீங்கன்னா செக் வால்வு. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு. அதாவது ஒரு சிலிண்டரில் வந்து ஒரு சிலிண்டரில் ஸோ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் இருக்குது. ஸோ இந்த தான் பிஸ்டன் வச்சுங்களா. இந்த பிஸ்டன் வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து பாதி தூரம் வரும்போது ஒரு டைரெக்ஷன் நடக்குது, அதாவது மேல் நோக்கி போகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து மீதி பாதிக்கு வரும்போது இந்த பிளாக் வந்து இங்கே வரும்போது, இந்த இடத்துல வரும்போது, ஸோ ஃபுல்லாக வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆகுது வச்சுங்களா. இதுதான் இந்த இடத்துல ஃப்ளோ வந்து பிளாக் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃப்ளோ பாயுது. அப்போ இந்த மாதிரி நடந்துச்சு. என்ன வால்வு, விச் வால்வ் இஸ் யூஸ்டு டு பெர்மிட் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஒன் டைரெக்ஷன் அண்ட் பிளாக் ஃப்ளோ இன் ஆப்போசிட் டைரெக்ஷனா. இதுக்கு வந்து ஆன்சர் இருந்ததுன்னா செக் வால்வு. மூணாவதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டைப் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் டைப் ஆஃப் ஹைட்ரோமீட்டர்னா, ஹைட்ரோமீட்டருடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க, அதாவது வகை என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கியர் மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீல் பாருங்கள் கியர் மாதிரி இருக்குது. அப்போ இது கியர் மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் கியர் டைப் தான். ஸோ ஏ தான் ஆன்சர். இதுக்கு நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கியர் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹைட்ரோ மோட்டருடைய வகை என்ன வகைன்னா கியர் மாதிரி இருக்கிறதுனால பற்களாக இருக்கிறதுனால அது வந்து கியர் சிஸ்டம், கியர் டைப்னு அர்த்தம். நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் சிஸ்டம் யூஸ் டு லிக்யூட் ஆஸ் டிரான்ஸ்மிட்டிங் லிக்யூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூடை பயன்படுத்தி திரவ இயக்கம் நடைபெறும் சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அதாவது விச் சிஸ்டம் யூசஸ் லிக்யூடு, அதாவது திரவத்தை பயன்படுத்தி திரவ இயக்கம் செயல்படும் ஒரு அமைப்பு என்ன அமைப்பு, சிஸ்டம் என்ன சிஸ்டம்னா, கண்டிப்பாக ஒரு திரவத்தை வச்சு ஒரு திரவம் கடத்தப்படுது அப்படின்னு வச்சிங்களா. ஒரு திரவத்தை வச்சு ஒரு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ராலிக் தான். அதே மாதிரி ஏரை வச்சு, அதாவது வாட்டர் சிஸ்டம் யூசஸ் ஏர்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்களா. இல்லை ஏர், அந்த லிக்விடுக்கு பதில் ஏர்னு வந்துட்டு ஏர்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது
நியூமேட்டிக் சிஸ்டம். இது மேலே இருக்கிற ஏ தான் ஆன்சர். ஆனால் இப்போ இதில் வந்து லிக்யூடு வந்ததுனால அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லிக்யூடை தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும், ட்ரான்ஸ்மிட் ஃப்ளூயிடு. ஸோ அது இதோடைய சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக். பி தான் ஆன்சர். சரி, 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. 6வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, which valve has 2 inlet by 1 outlet in hydraulic and pneumatic system அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்துலேயோ அல்லது நியூமேட்டிக் சிஸ்டத்துலேயோ இன்லெட் வந்து 2 இருக்குது, அவுட்லெட் வந்து 1 இருக்குது. அப்படின்னா அது வந்து விச் வால்வு, என்ன வால்வாக இருக்குன்னு கேட்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. ஸோ இதில் 2 இன்லெட்டு, அதாவது 2 பைப் இருக்குது. அது வந்து இன்லெட்டு, இங்கே ஒரு பைப் இருக்குது, இது வந்து இன்லெட் வச்சிங்களா. ஸோ ஒரு பைப் மட்டும் அவுட்லெட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன வால்வில் இருக்குன்னு கேட்காங்க கொஸ்டின். இந்த மாதிரி இருந்தால் அது என்னதுன்னு கேட்காங்க. அப்போ இந்த மாதிரி 2 இன்லெட்டு ஒரு அவுட்லெட் இருந்தால் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா சட்டில் வால்வு. சி தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால், அதாவது 2 இன்லெட் 1 அவுட்லெட், 2 இன்லெட் 1 அவுட்லெட் இருந்தால் அது என்ன வால்வுன்னு கேட்டால் சட்டில் வால்வு. சி தான் ஆன்சர் 6வது கொஸ்டினுக்கு. 7வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹவு ஹைட்ராலிக் டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸ் இன் கண்ட்ரோல். அதாவது என்னென்னா கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ஹைட்ராலிக் டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கேட்காங்க. எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ வந்து ஒரு ஹைட்ராலிக்குடைய கடத்தும் விசையை, அதாவது கடத்தும் இயக்கும் விசையை, அதாவது கடத்தும் விசையை கண்ட்ரோல் பண்ணுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைட்ராலிக்னாலே ஃப்ளூயிடு தான். இப்போ நியூமேட்டிக்னா ஏர் தான் ஆன்சரு. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தா ஹைட்ராலிக் கேட்டதுனால இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடு. சி தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 7வது கொஸ்டினுக்கு சி தான், ஃப்ளூயிடு. 8வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹைட்ராலிக் சர்க்யூட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சர்க்யூட், அது படத்தை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸு, அதாவது ஸ்கொயர் மாதிரி இருந்து திரவம் இந்த ஸ்கொயருக்குள்ளேயே இந்த ஸ்கொயரை சுற்றி வர்ற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்கொயரை சுற்றி ஃப்ளூயிடு வந்து பாஸ் பண்ணுற மாதிரி, ஃப்ளோ வர மாதிரி இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் சர்க்யூட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், பி மாதிரி இருக்கும், இந்த பி மாதிரி இருக்கும். இந்த பி மாதிரி வந்தாலும் பைபாஸ், இந்த பி ஃபஸ்ட் எழுத்து பாஸ் அப்படிங்கிற ஆற்று வச்சுங்க, பைபாஸ். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹைட்ராலிக் சர்க்யூட் அப்படின்னு கொடுத்து இந்த படம் கொடுத்துருது. என்னென்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்க்யூட். இது வந்து எங்கே பயன்படுது இந்த பைபாஸ் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ஷேரிங் மிஷினில் மட்டும்தான் இந்த பைபாஸ் சர்க்யூட் பயன்படும். ஷேரிங், அதாவது வெட்டுத்தகைவு மிஷின், மெட்டலை கட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த சர்க்யூட் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஷேரிங் மிஷினில் மட்டும் பைபாஸ் சர்க்யூட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஹைட்ராலிக் மிஷினில். 8வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 8வது கொஸ்டின் ஆன்சர் டி தான். 9வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் இன் ஹைட்ராலிக் பம்ப் த ஃபில்டர் இஸ் இன்ஸ்டால்டு இன் செக்ஷன் லைன் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஹைட்ராலிக் பம்பில் செக்ஷன் லைனில் வந்து ஃபில்ட்ரு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஃபில்ட்ரு வந்து போத்திருக்காங்க. ஏன் இந்த ஃபில்ட்ரு வந்து செக்ஷன் லைனில் வந்து ஃபில்ட்ரு இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின். இப்போ ஹைட்ராலிக் பம்புனாலே கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு இருக்க தான் செய்யணும். ஹைட்ராலிக் பம்பில் ஒரு பைப் போகுதுன்னா இதில் வந்து செக்ஷன் லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரு பயன்படுத்துவாங்க. ஃபில்ட்ரு அதான் ஏன் ஃபில்ட்ரு வந்து பயன்படுத்துகிறாங்க, இன்ஸ்டால் பண்ணுறது தான் கொஸ்டின். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃபில்ட்ரு வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதில் ஆயிலில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பர்ரு இல்லைன்னா அந்த மாதிரி டஸ்ட் ஏதாவது பைப்பு ஃபுல்லாக உள்ளே போயிடாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஃபில்ட்ருலேயே எல்லாமே லாக் ஆகிரும். அப்போ அது நம்ம என்ன ப்ரீவெண்ட் என்ன தடுக்குது, எது தடுக்குதுன்னா ஃபாரின் மேட்டர், அதாவது வெளி பிரச்சனைகள் வராமல் இருக்க தடுக்குது. ஸோ அதான் ப்ரீவெண்டிங் ஃபாரின் மேட்டர், அதான் ஆன்சர். இதுக்கு பி தான் ஆன்சரு இந்த கொஸ்டினுக்கு. அதாவது என்னென்னா இந்த ஃபில்ட்ரில் வந்து லிக்விட் வந்து பைப்பில் போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு வேறு எந்த விதமான பரு இல்லைன்னா டஸ்ட் எல்லாமே அந்த ஃப்ளோ பண்ணுற பைப்புக்குள்ளே போகாது.
ஸோ அப்படி ஃபில்ட்ரு இல்லைன்னா அந்த பருலாம் உள்ளே போய் என்ன செய்யணும், லாக் ஆயிரும். அப்புறம் எந்த பைப்பில் லாக் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ப்ரெஷரும் கிடைக்காது. ப்ரெஷர் வந்து மாறி மாறி அதிகமாக கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு தான் என்னது இந்த ஃபில்டருடைய பயன்கள். ஸோ அப்போ ஒய் இன் ஹைட்ராலிக் பம்ப் இந்த ஃபில்டர் இஸ் இன்ஸ்டால் இன் செக்ஷன் லைன். செக்ஷன் லைனில் வந்து ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா ப்ரிவென்ட் ஃபாரின் மேட்டர், அதாவது வெளி பிரச்சனைகளை தடுப்பதற்காக பொருத்தப்படுகிறது, இன்ஸ்டால் பண்ணப்படுது. அப்போ ஆன்சர் 9வது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர். 10வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் ஆல்வேஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைன் கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ இன் பைப் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 10வது கொஸ்டினுக்கு. அதாவது என்ன கொஸ்டின்னா ஒரு பைப் லைன் இருக்குது. இந்த பைப் லைனில் இந்த தண்ணி பாயிறதா ஃப்ளோனா பாயிறது, இந்த பாயிறதை கண்ட்ரோல் பண்ண பயன்படும் வால்வு என்ன வால்வுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த திரவம் வந்து இங்கே வரைக்கும் போகணும். ஃப்ளோனா பாயிறது, ஃப்ளோனா என்னது பாயிறது. அந்த பாயிறதை கண்ட்ரோல் பண்ணுறதுனா என்னது கட்டுப்படுத்துறது, நல்லா கட்டுப்படுத்துறது என்ன வால்வுன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன வால்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திரவம் வந்து இங்கே போகணுன்னா ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும், ஒரு நீடில் வால்வு. இந்த நீடில் வால்வு வச்சு என்ன செஞ்சால் லாக் சுற்றின ரொட்டேட் பண்ணணுன்னா என்ன ஆயிரும், இந்த இடத்துல லாக் ஆயிரும், தண்ணி வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ வந்து பைப் லைனில் வந்து லிக்விட் வந்து ஃப்ளோ பண்ணுறது, லிக்விடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன வால்வுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நல்ல ஃபைன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கண்ட்ரோல்னால் நிறைய எல்லாமே இருக்குது. அதில் ஃபைன் கண்ட்ரோல்னு கேட்டோன்னா ஒரு சொட்டு ட்ராப் கூட அந்த சைடு போகாமல் இருக்குக்கு, தண்ணி இந்த லிக்விட் வந்து போகாமல் இருக்குக்கு என்ன வால்வுன்னு பார்த்தீங்கன்னா நீடில் வால்வு மட்டும்தான். கொஞ்சம் கூட தண்ணி வந்து லீக் ஆகாது. அப்போ ஃபைன் கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ இன் பைப் லைன் என்ன விச் வால்வுன்னா பார்த்தீங்கன்னா நீடில் வால்வு. ஸோ சி தான் ஆன்சர். 11வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஃபார்முலா இஸ் யூஸ் டு கால்குலேட் த அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 11வது கொஸ்டினுக்கு. அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா அப்சல்யூட் ப்ரெஷர் உண்மையான அழுத்தம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது உண்மையான அழுத்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்சல்யூட்னு உண்மையான, ப்ரெஷர்னால் அழுத்தம்னு தெரியும். அப்போ உண்மையான அழுத்தத்தை கண்டுபிடிக்க எந்த ஃபார்முலா பயன்படுத்தப்படுகிறது கொஸ்டின். அப்போனா உண்மையான அழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலானா அட்மாஸ்பியரிக் வளிமண்டல அழுத்தம் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். அதாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். ஸோ பி தான் ஆன்சர். இது வந்து நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அழுத்த ஃபார்முலா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். பி தான் ஆன்சர் 11வது கொஸ்டினுக்கு. 12வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எஸ்ஐ யூனிட். அதாவது ஃபோர்ஸினுடைய யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க 12வது கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ்னால் விசையின் அலகு வந்து உங்களுக்கு தெரியும். விசையின் அலகு நியூட்டன். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆன்சர் வந்து பி தான். விசையின் அலகு நியூட்டன். ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். 13வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபார்முலா இஸ் யூஸ் டு கால்குலேட் த ப்ரெஷர். அதாவது அழுத்தத்தை கண்டுபிடிக்க பயன்படும் ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. அதான் அழுத்தம். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர்னு கேட்டால் நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருக்கோம். ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இதான் வந்து ப்ரெஷர் அழுத்தத்துக்கு. பி ஈக்குவல் டு இதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதான் அழுத்தம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அதே மாதிரி ஃபோர்ஸ் கேட்டாலும் ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியா கேட்டாங்கன்னா ப்ரெஷர் பை ஃபோர்ஸ். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம 3 ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க ப்ரெஷர்னால் என்ன ஃபார்முலா பயன்படுத்தப்படுதுன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான். இதுக்கும் பி தான் ஆன்சர் 13வது கொஸ்டினுக்கு. அப்போ 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 14வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இன் எஸ்ஐ யூனிட். இங்கே அழுத்தத்திற்கு அலகு என்னென்னு கேட்டிருக்காங்க ப்ரெஷர். அப்போ அழுத்தத்துக்கு அலகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாஸ்கல். நம்மளுக்கு தெரியும் அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இன் எஸ்ஐ யூனிட். அப்போது அழுத்தத்துக்கு அலகு என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் பாஸ்கல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். 15வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் டேர்ம் இஸ் அ மெட்ரிக் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் ஈக்குவல் டு 1 lakh
பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1,00,000 பாஸ்கலுக்கு ப்ரெஷருடைய மெட்ரிக் யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. விச் டேம் இஸ் மெட்ரிக் யூனிட் ஆஃப் ப்ரெஷருடைய மெட்ரிக் யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 1,00,000 பாஸ்கலுக்கு என்ன மெட்ரிக் யூனிட் பார்த்திங்கன்னா 1 பார். அதான் நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா 1 பார் ஈக்குவல் டு 10 பவர் 6ன்னு படிச்சிருப்போம். 10க்கு மேலே 6 அடுக்கு, சரியா, 1 பார். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அதாவது விச் டேம் இஸ் எ மெட்ரிக் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் ஈக்குவல் டு 1,00,000 பாஸ்கல் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எது சமம்? 1,00,000 பாஸ்கலுக்கு சமமான அழுத்த மெட்ரிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 பார். அப்போ சி தான் ஆன்சர். 15வது கொஸ்டினுக்கு. 16வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபார் இன் மெட்ரிக் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெஷருடைய மெட்ரிக்லேருந்து பாருடைய வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் 16வது கொஸ்டினுக்கு. அப்போ நம்ம இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டினுக்கு 1 பார் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், என்ன வேல்யூ மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ 1 கிலோகிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் மேலே 2 வரும் சென்டிமீட்டர். அப்போ அதுலேருந்து 1 கிலோகிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியில் தான் இருக்குது ஆன்சர். அப்போ இதுக்கும் பி தான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பார் இன் மெட்ரிக் யூனிட் ஆஃப் ப்ரெஷருடைய மெட்ரிக் யூனிட்டில் வந்து ஒரு பாருக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோகிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுதான் ஆன்சர். ஸோ 16வது கொஸ்டினுக்கு. ஸோ அப்போ 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். 17வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபார்முலா இஸ் யூஸ் டு கால்குலேட் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ப்ரெஷர் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபோர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷர் நம்ம என்ன சொன்னோம், ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், பி ஈக்குவல் டு இந்த ஒரு ஃபார்முலா படித்தாலே போதும், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஃபோர்ஸ் ஃபோர்ஸு கேட்டால் நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் பெருக்கிடணும். அதாவது பின்னத்தில் இருக்கா, இது பின்னத்தில் மாற்றும். அப்போ குறுக்கே பெருங்க என்ன இருக்கும், ஒன்றையும் ஃபோர்ஸையும் பெருக்கினா ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதையும் பெருக்கினா என்ன வரும், பி இன்ட்ரு ஏ, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ பி ஈக்குவல் டு என்னது, பிங்கிறது ப்ரெஷர், ஏரியாங்கிறது ஏ. அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, பி இன்ட்ரு ஏ, ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியாங்க இருக்குது, இந்த இருக்குது. அப்போ இதுக்கு பி தான் ஆன்சர் 17வது கொஸ்டினுக்கு. அப்போ 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். இப்படி தான் ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். அப்போ விசை ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்ரு ஏரியா, ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ஸோ 18வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்க வால்வு வந்து என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நம்ம வேறு ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியணும். அப்போனா இந்த இடத்துல இந்த இதை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு ப்ளக்கு மாதிரி இருக்கா, இந்த 2 வீலருக்கு பார்க் ப்ளக் மாதிரி இருக்கா. இந்த பார்க் ப்ளக் எப்படி இருக்குது, சுற்றி இருக்குது, இந்த மாதிரி சுற்றி இருக்கா. அப்போ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஸ்விங் அப்படின்னு வச்சுருங்க. ஸ்விங், அதாவது இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். ஸ்விங் செக் வால்வுன்னு இதுக்கு அர்த்தம். இந்த படத்துக்கு வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் செக் வால்வு. அப்போ இந்த மாதிரி சுற்றி இருந்தால் ஸ்விங்னு வச்சுக்கோங்க. இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா செக் வால்வு, ஸ்விங் செக் வால்வு தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இந்த படத்தை பார்த்து இந்த இதில் இருக்கிற இடத்த வச்சு சுற்றி இருக்கிறத ஸ்விங் செக் வால்வுன்னு படத்தை வச்சு பார்த்துடுங்க. இதுதான் வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு. 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். 19வது கொஸ்டினுக்கு இங்கே பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு சிம்பிள். இங்கே ஒரு வால்வு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த வால்வு சிம்பிளுக்கு வந்து என்ன நேம்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இங்கே இது 1 இது 2ன்னு போட்டிருக்கு படத்தில், இது 3ன்னு போட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 3 வால்வு, அதை இன்லெட்டாக அவுட்லெட்டானாலும் இருக்கலாம். அப்போ இன்லெட் அவுட்லெட் சேர்த்து மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 3 வால்வு இருக்குது. 3 வால்வுக்கு அப்புறம் ஸோ இதில் என்ன இருக்குன்னா, எத்தனை வழியில் உள்ளே ஏறுது வெளியே போகுது, அது அதிகமாக மேக்ஸிமம் இருக்கிற நம்ம எழுதிக்கணும். அப்போது 1 இதில் வெளியே போனால் 2 வந்து என்ன செய்யும், உள்ளே வரும்.
இல்லை ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா 2 வெளியே போகும். அப்போ மோஸ்ட்லி எத்தனை வால்வு வழியாக வெளியே போகுது உள்ளே வருது இதுதான். அப்போ 3 வால்வில் கண்டிப்பாக 2 வால்வு என்ன செய்யும், வெளியேறலாம் அல்லது உள்ளே ஏறலாம். அப்போ 3/2 தான் ஆன்சர். அப்போ இந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா 3 வழி இருக்குது, அதில் மேக்ஸிமம் 2 வழி வெளியேறலாம் லிக்விடு, அல்லது 2 வழியில் லிக்விடு உள்ளே ஏறலாம். அப்போ இதான் ஆன்சர். அப்போ 3/2 வே வால்வு. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஸோ 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். 20வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். விச் வால்வு இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த டைரெக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடு அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ என்னென்னா திரவத்தை, ஃப்ளூயிட்னா திரவம், ஃப்ளோனா பாயிறது, திரவம் பாயிற டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண பயன்படும் வால்வு என்னன்னு கேட்டிருக்காங்க 20வது கொஸ்டினுக்கு. அப்போ ஒரு திரவம் பாயும் டைரெக்ஷன் திசையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன வால்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அதாவது டைரெக்ஷன் ஃப்ளோ திரவத்தும் பாயிறத டைரெக்ஷன் பண்ணுற கண்ட்ரோல்னால் கண்டிப்பாக டைரெக்ஷன் கண்ட்ரோல் தான். அவ்வளோதான், டைரெக்ஷன் கண்ட்ரோல் தான். ஒரு ஃப்ளோ பாயிறத டைரெக்ட் பண்ணுறதுனா அப்போ டைரெக்ட் கண்ட்ரோல் வால்வு தான். அப்போ இது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர், டைரெக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு. ஸோ அதான் அது அந்த எங்கே போகணும் திரவம் வந்து இந்த பைப்பு வழியாக. ஸோ திரவம் வந்து எந்த வழியாக வரணும், இந்த வழியாக போகணும், இந்த வழியாக போகணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ பாயிற டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல் டைரெக்ஷனை கண்ட்ரோல் வரும். டி தான் ஆன்சர் 20வது கொஸ்டினுக்கு. அப்போ 21வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வு இன் ஹைட்ராலிக் சிஸ்டம். அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வுடைய குணம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இப்போ நம்மளுக்கு டைரெக்ட் கண்ட்ரோல் வால்வுனா ஃப்ளோ பாயிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதான் நம்ம குணங்கள் பார்த்தோம். ஸோ அப்போ இது எங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த ஹைட்ராலிக் வால்வு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இந்த டேங்க் வழியாக என்ன செய்யுது, இது வழியாக போகுது. ஸோ அந்த டேங்க் வந்து இங்கே போகணும், ஸோ இங்கே நிற்கணும். ஸோ அப்போ இங்கே நிற்கணும், இங்கே ஒரு பைப் மாதிரி ஒரு நல்லி மாதிரி ஒரு செட் பண்ணிடுறாங்க வச்சுங்களேன். இப்போ இங்கே வந்து நிற்கிது. ஸோ இந்த பைப் இந்த ஃப்ளோ வந்து இங்கே போகணும், இந்த கண்ட்ரோல் தாண்டி இங்கே போகணும் அப்படின்னா இது என்ன செஞ்சு நம்ம ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இந்த ஃப்ளோ வந்து என்ன செய்யும், ஸோ இந்த டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வுடைய பர்பஸ் என்னென்னா தண்ணி போகணுமா, ஃப்ளூயிடு வந்து போகணுமா, நிற்கணுமா, இதுதான். ஸோ இது ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஓப்பன் பண்ணால் ஃப்ளோ வந்து என்ன செய்யும், டைரெக்ஷனில் போகும். ஸோ க்ளோஸ் பண்ணுனா இந்த இடத்தோட நின்றும், ஃப்ளூயிடு வந்து இந்த இடத்துல நின்றும், இந்த இடத்துல கண்ட்ரோல் போகாது, கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அப்போனா ஸோ இந்த டைரெக்ட் கண்ட்ரோல் வால்வுடைய பர்பஸ் என்னென்னா ஸோ ஓப்பன் ஆர் க்ளோஸ், ஓப்பனாக இருக்கணும் அல்லது க்ளோஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளூயிடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தீர்மானம் அப்போ இது வந்து ஒர்க் வந்து என்னென்ன டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வுடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆர் க்ளோஸ். அது ஏதான் ஆன்சர் இருக்குது. 21வது கொஸ்டினுக்கு ஏதான் ஆன்சர். 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் ரேம் இஸ் யூஸ்ட் இன் ஹைட்ராலிக் லீனர் அக்யூவேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஹைட்ராலிக் லீனர் அக்யூவேட்டரில் ரேம் வந்து எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின். வேர்னா எங்கே, வேர்னா எங்கே, ரேம் இஸ் யூஸ்டு இன் ஹைட்ராலிக் லீனர் அக்யூவேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது ஹைட்ராலிக் லீனர் அக்யூவேட்டரில் ரேம் வந்து எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலிவேட்டர் ஜாக், அதாவது லிஃப்ட்டு. ஸோ நம்ம சொல்லுவோம் லிஃப்ட் வந்து மேலேங்கிலையும் இறங்குதுல, ஸோ அந்த இடத்துல தான் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு ரேம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏதான் ஆன்சர், எலிவேட்டர் ஜாக் தான் ஆன்சர். ஜாக்னால் மேலே தூக்குறது இறக்குறது, எலிவேட்டர்னா லிஃப்ட்டு. அப்படின்னா 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதான் ஆன்சர். 23வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் பை த ஹைட்ரோஸ்டேட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த ஆயில் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆயிலுடைய இதை வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக் ப்ரெஷரை மாற்றுறத இது மாற்றுக்கு என்ன எனர்ஜி, எந்த எனர்ஜி கேட்டிருக்காங்க. அதாவது கன்வெர்ட் பண்ணுது, அதாவது ஒரு ஆயிலை வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி என்ன எனர்ஜி கேட்காங்க. அப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆயிலை வந்து
கண்ட்ரோல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி தேவை, மெக்கானிக்கல் எனர்ஜி தேவை. அப்போ இதுக்கும் அதே தான். நம்மளுக்கு வந்து ஒரு ஆயில், சாதாரண ஒரு ஆயிலை, அதாவது பைப்பில் ஒரு ஆயில் இருக்குது. ஸோ இந்த ஆயிலை வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ஆயிலை அதாவது ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷராக மாற்றணும். இதுக்கப்புறம் இந்த பைப் லைனில் இதுக்கப்புறம் போகிறது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷராக போகணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன செய்யணும், இங்கே வந்து ஒரு ஆயிலை வந்து என்ன செய்யணும், நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு மோட்ரு மூலமாக நினச்சலாம். ஸோ இதை மூவ் பண்ண வைக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜி என்ன எனர்ஜியாக இருக்குன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக தான் இருக்கணும், பியாக தான் இருக்கணும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு ஆயிலை வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷராக மாற்றுது. அப்போ எந்த எனர்ஜினா மெக்கானிக்கல் எனர்ஜி தான். பி தான் ஆன்சர் 23வது கொஸ்டினுக்கு. 24வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த படம் அழகாக கொடுத்துருக்கு பாருங்கள். வாட் இஸ் த ஒர்க்கிங் சிஸ்டம். இங்கே ஒரு படம் வந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா லிக்விட் போகிற மாதிரி இருக்குது, ஃப்ளூயிட் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குன்னா, ஸோ இந்த நம்ம தள்ளுறது, அதாவது மிஷின், அது மோட்ரு தள்ளுது, இங்கே வந்து ஒரு மனுஷன் தள்ளுறான் அல்லது ஒரு மோட்ரு மூலமாக தள்ளுறான், ஒரு மோட்ரு மூலம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே இந்த இது வந்து இங்கே இருக்க ஃப்ளூயிடை வந்து என்னச்சு தள்ளுது. அப்போ தள்ளும்போது தான் ப்ரெஷர் என்னச்சு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இங்கேருந்து ஒரு ஆள் தள்ளுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதுதான் ஒர்க்கிங் சிஸ்டம். இங்கே வந்து ஒரு மனுஷன் தள்ளுது மெக்கானிக்கல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஹைட்ராலிக் சிஸ்டம் மாறுது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் மெக்கானிக்கல் இல்லை ஹைட்ராலிக், இங்கே மெக்கானிக்கல் அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம்னா. இப்போ 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். ஒர்க் டன் இன் மெக்கானிக்கல், அதாவது மெக்கானிக்கலுங்கிற மனுஷன் அந்த ஃப்ளூயிடை தள்ளுதான், அந்த ஃப்ளூயிட் நெருக்கப்படும் போது அதுக்கப்புறம் அது என்ன இதாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டமாக மாறிடுது அந்த ஃப்ளூயிடு, திரவம். ஸோ அப்போ 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். இப்போ நம்ம 24 கொஸ்டின் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2வில் வந்து மீதி இருக்கிற கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் பார்த்துக்கிடுங்க, இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். தேங்க்ஸ் டு ஆல். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதில் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.